ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நரேன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஜனநாயகன் மூவி பற்றி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங்கும் முடிச்சிட்டாரு, கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டாரு. கேட்டதுக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து எப்படி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு, தாறுமாறாக வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ ஃபன் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரோலையும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருந்தார், சயின்டிஸ்ட் ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த ரோலுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ பகவந்த் கேசரியா ரீமேக்காக இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு. ஸோ அவர் வந்து அது எக்ஸ்க்ளூசிவாக சொன்னது தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஃப்ரெண்ட் ரோல் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் கேரக்டர் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணது தளபதி போலீஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் கூட ட்ராவல் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவர் பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜனநாயகன் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து அமைதியாக சம்பவம் பண்ணக்கூடியவர். ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வச்சுருக்கோம். ஸோ இவர் வந்து என்ன மாதிரியான ஒரு கதையை எடுத்திருக்காரு, அந்த கதைக்கெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிய போகுது. ஸோ பகவந்த் கேசரிலேருந்து ஒரு சீன்ஸை தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஸோ படம் வந்த படம் தான் தெரியும். ஸோ கமர்ஷியல் ஹிட்டாக எப்படி வந்து ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு டவுட்டே வேண்டாம். ஆனால் படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாலே போதும், வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. பழைய மாடல்லையும் பழைய ஓல்டு ஸ்டோரிலையும் வந்து ரிவன் ஸ்டோரியோ அந்த மாதிரிலாம் எடுக்காமல் கமர்ஷியலாக வந்து வேறு லெவலில் எடுத்திருந்தார் அப்படின்னா, தீரன் மூவி மாதிரி எடுத்திருந்தார் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஜனநாயகன் மேலே. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகும்போது சம்பவம் பண்ணக்கூடிய படம் அப்படிங்கிறதும் தெரியும். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வினோத் அவர்களும் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் படத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா படத்தோட கம்ப்ளீட் ஷூட்டிங், டப்பிங் எல்லா போர்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பவத்துக்கு ஜனநாயகன் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவு ஒரு பக்காவான ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கதை வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து வேறு லெவலில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.